சூப்பரான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசி வச்சு உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் 3 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஸ்டார் அன்னாச்சி, 2 அன்னாச்சி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புதினா இலை, 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதும் அதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா வதக்கிட்டு தொக்கு பதத்துக்கு ஆனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. நான் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஆல்ரெடி வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வர்றப்ப அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கொதி வர்றப்ப அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாஸ்மதி ரைஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.